ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் நியூட்ரிஷன். இன்னைக்கு மலாய் கோஃப்தா எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். மலாய் கோஃப்தா பண்ணுறதுக்கு ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பன்னீர் திருவி வச்சது, வெங்காயம், தக்காளி, பெப்பர், சால்ட், சில்லி பவுடர், அப்புறம் சீரகம், கரம் மசாலா, கூட நம்ம லவங்கப்பட்டை இலை, அடுத்து பொட்டேட்டோ நம்ம பாயில் பண்ணது, ரா மில்க் இல்லை க்ரீம் தேவைப்படும், டொமேட்டோ கெச்சப், கார்ன்ஃப்ளவர், அப்புறம் மைதாவும் தேவைப்படும், கிரீன் சில்லி, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தேவைப்படும். இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீரை நல்லா திருவி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம கோஃப்தா பால்ஸ் பண்ணும்போது வாய்க்கு வராம இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ற அளவுக்கு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கர்ல. டொமேட்டோ நல்லா கியூப் சைஸ்ல வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் மைதா, கார்ன்ஃப்ளவர் ரொம்பவே முக்கியம், அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பன்னீரும் நல்லா திருவி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். அது பார்த்தீங்கன்னா சால்ட், சில்லி பவுடர், பெப்பர், அப்புறமா கொத்தமல்லி இலை, அப்புறம் மிளகா, இது எல்லாத்தையும் நீங்க சாப் பண்ணி போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ற அளவுக்கு பிசைங்க. அது கூடவே கொஞ்சம் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா பைண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம இப்போ ரோல்ஸ் மாதிரி பிடிக்கும் போது நமக்கு ஈஸியா வரும் அது. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணோம். கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி நம்ம அதை அவுட்டர் கோட்டிங் கொடுத்தோம்னா நமக்கு பொரிக்கும் போது ஈஸியா இருக்கும். அதாவது அந்த பால்ஸ் வெடிப்ப விடாம நல்லா பொரியும். இந்த மாதிரி வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ கோஃப்தா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி இந்த கோஃப்தா பால்ஸ் போட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணுங்க. இந்த கலர்ல வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நீங்க இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கிரேவிக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அது கூட சீரகம், மிளகு, பட்டை, அது கூட நம்ம இலை, இது 4த்தையும் சேர்த்துக்கணும். அது நல்லா பொரியறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெங்காயம், தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் இது கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு இதை அரைச்சு இதை நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்ச அந்த கிரேவியை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா கிண்டுங்க. அந்த ஸ்மெல் போற வரைக்கும் கிண்டுங்க 5 minutes. அப்புறம் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் 5 minutes மூடி வச்சிருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. அது கூட 100 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கிரீம் இருந்தாலும் கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் அந்த கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும். அப்புறம் அதை அப்படியே 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கோஃப்தா நம்ம செஞ்சு வச்சதை இந்த கிரேவில ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவியும் கோஃப்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மலாய் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க வீட்லயும் ட்ரை பண்ணலாம். அது மேல கொஞ்சம் அந்த கிரீமோ இல்ல பாலோ ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ.